வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். பிவி ட்ரேடர்ஸ் சேனலை வந்து இப்போ பச்சைவாடி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். மேபி அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பச்சைவாடி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். 13th October 2025 இன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஸோ மார்க்கெட்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்தியன் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஸோ இதனோட இம்பாக்ட் ஸோ நெக்ஸ்ட் வீக்ல எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், மார்க்கெட்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவோட குயிக்காக பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனில் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ், எந்த மாதிரியான செக்டர்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட குயிக்காக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் ரிலேட்டட், இன்வெஸ்டிங், அது மாதிரி வந்து லோன்ஸ், அது மாதிரி மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ், சென்டிமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது மாதிரி ஃபண்டமெண்டல், அது மாதிரி நிறைய ஸ்டாக் அட்வைஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 178 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதன் பிறகு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து அப்ல முடிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அதன் பிறகு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 58 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஓகே, பிகாஸ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கிறதோ, பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது எந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 58 பாயிண்ட்ஸ்ல வந்து டவுன் ஆயிருக்கு. இட் இஸ் ஓகே லெவல் தான். ஏன்னா இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எதிர் புலிஷ் ஆயிருக்கும், இல்லைன்னா பெரிஷ் ஆயிருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்க்குள்ள வர்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு சைட்வேஸ் மாதிரி தான். இது வந்து பெருசா வந்து மேலே போயிடுச்சு அல்லது கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு கீ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிஃப்டி எஃப்எம்சிஜி பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 492 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல முடிஞ்சிருக்கு. இது எதனால, இதனுடைய எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் இதை வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம எஃப்எம்சிஜி ஸ்பெசிஃபிக்கா வந்து அதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்ப்போம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி நிஃப்டி எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ட்ரெண்ட் படி பார்க்கும்போது ஒரு 1% வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. அப்போ 1 மந்த்தில் பார்க்கும்போது -3% மேலே போயிருக்கு. 3 months பார்த்தீங்கன்னா -2.5% வருது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஓவரால் 1 இயர்னு பார்க்கும்பொழுது -12.25% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நீங்கள் இதுவே வந்து அது ஒரு 3 years பேட்டர்ன்லையோ அல்லது வந்து ஒரு 5 years பேட்டர்ன்லையோ பார்க்கும்பொழுது இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த ஸ்டாக்ஸ்னால இதுக்கு காரணமா இருக்கு, ஸோ எதனால வந்து இது எஃப்எம்சிஜி வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த பிரிட்டானியா, அது மாதிரி மேரிகோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிசி இருக்கு பாருங்க, ஐடிசி மெயினான ஸ்டாக். அது மாதிரி டாடா கன்சியூமர், பதாஞ்சலி, நெஸ்ட்லே, ஹிந்துஸ்தான் லிவர், இதெல்லாம் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் காத்ரேஜ் இருக்கு. ஸோ இது மாதிரி இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். இது மார்க்கெட்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி ஸோ இதை மாதிரி அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஸோ நம்ம வந்து மார்க்கெட்னுடைய ப்ரெடிக்ஷன் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எஃப்எம்சிஜிக்கு அப்புறம் அடுத்தது வேற எந்த இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா அடி விழுந்திருக்கு, எந்த செக்டர் வந்து பயங்கரமா அடி விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி. ஐடியில் பார்க்க போனீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 278 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஐடியில் வந்து ஒரு 278 பாயிண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய த்ரெட்னிங் இருக்கு, ஏஐனுடைய த்ரெட்னிங், ஸோ த மார்க்கெட்னுடைய அன்சர்டனிட்டி, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து 178 பாயிண்ட்ஸ் டவுன், நிஃப்டி 50 வந்து 58, பேங்க் நிஃப்டியும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, எஃப்எம்சிஜி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, ஐடி வந்து ஓரளவு அடி வாங்கியிருக்கு. அப்படின்னாலும் இப்போ குளோபல் மார்க்கெட் எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 13th October அரௌண்ட் 8 o'clock இந்த ஈவினிங். இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் ரைட்டுங்களா, யூஎஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நல்ல ஒரு கேப் அப்பில் இருக்குது. 400 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்லையும், S&P 500 வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் வந்து 373 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்லையும் இருக்கு. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்னோட மார்க்கெட் வந்து ரெட்ல முடிஞ்சிருந்தது. அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் வீக் ட்ரம்ப் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட், சைனாவுக்கு வந்து ஒரு 100% டேரிஃப் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது சைனாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய
ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் ஒரு 100% டேரிஃப் போட போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதோட இம்பாக்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணிச்சு. ஃப்ரைடே பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெட்டில் போய் க்ளோஸ் ஆயிருந்தது. அதன் பிறகு இந்த வீக்கெண்டில் ஸோ ட்ரம்ப் வந்து சைனா வந்து ஹர்ட் பண்ணுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை, ஆஃப் கார்னர்ல பேசியிருந்தாரு. பட் அதனோட இம்பாக்ட் வந்து இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஸோ அது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டு அது பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. பட் டேரிஃப் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இப்போ வந்து ஆஸ் பர் ப்ரீவியஸ் நோட்டீஸ் அவர் வந்து நவம்பர் 1 இருந்து 100% வந்து நாங்கள் டேரிஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு இடையில வந்து சேஞ்சஸ் நடக்குமா, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரம்ப் வந்து 100% டேரிஃப் வந்து சைனாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பார்த்தோம். அதன் பிறகு வந்து ஐஎம்எஃப்ன்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும், அதன் பிறகு பேங்க் ஆஃப் இங்கிலாந்தும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்றது அது ஒரு பேங்க், ஐஎம்எஃப்ன்றது அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த குளோபல் எக்கனாமியெல்லாம் வந்து அதை சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு. இப்போ ஏஐனுடைய ஹைப் இருக்கிறதுனால எக்கனாமிக் எஸ்பெஷலி வந்து ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வந்து பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சைடில் கொண்டு போகக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ அது இருந்தாலும் இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பீக்ல இருக்கு. கோல்டு வந்து நல்ல ஒரு பீக்ல இருக்கு. விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11.5 11.75 போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் எக்ஸாக்டா நம்பரை ஞாபகம் வச்சு இல்லை. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. 0.25% வந்து பாசிட்டிவ் தான் போயிருக்கு. இப்போ நீங்க கோல்டு அப்படின்னு எடுத்து நீங்க செப்பரேட்டா பாத்தீங்கன்னாக்கா கோல்டு வந்து இப்ப பீக்ல இருக்கு. எந்த டைமும் கோல்டு வந்து கீழே விழுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, நாளைக்கு ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் பொழுது கோல்டு வந்து பயங்கரமா கீழே விழுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது சரியான டைமான்னு கேட்டா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சரியான டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டினுடைய அன்சர்டினிட்டி இன்னும் கண்டினியூ ஆகுது. மார்க்கெட்டினுடைய அன்சர்டினிட்டி தான் இந்த கோல்டுனுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஓகே, எஸ்பெஷலி இந்த டேரிஃப் த்ரெட்ல இருந்து ஒரு ஓவர் கம் பண்றதோ அல்லது இந்த வார்லாம் ஸ்டாப் ஆகுறதோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும் அப்படின்னாக்கா டெஃபினட்டா கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்ப இந்தியன் மார்க்கெட்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லாம் வந்து நல்ல ப்ரெஷர்ல இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம அந்த சார்ட்லேயே கூட பார்த்தோம். ஸோ இதுவுமே வந்து இன்னைக்கு பெருசா மேல போகல. பேங்க் நிஃப்டி மட்டும்தான், எஸ்பெஷலி பேங்க்ஸ், அது பிறகு பேங்க் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் ஓரளவு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஓரளவு நல்லா பீக்ல போயிருக்கா, நல்லா மேல போயிருக்கா அப்படின்னாக்கா இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ரேஞ்சில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் பவுண்ட்ல போயிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து கேபிட்டல் ஃப்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி வந்து நீங்க எஃப்ஐஐ அது மாதிரி டிஐ இவங்களுடைய டிரான்சாக்ஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ டிஐ தான் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பை பண்றதுனால தான் ஓரளவு மார்க்கெட் வந்து ஓரளவு ரெக்கவரியை நோக்கி வந்துட்டு ஓரளவு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் குளோபல் சுச்சுவேஷன், அதன் பிறகு டேரிஃப், அன்சர்டினிட்டி, ஏஐனுடைய ஹைப், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ அதனுடைய இம்பாக்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மேலே எழுந்து போறதுக்குரிய வாய்ப்பு இல்லாததான் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செக்டர் வைஸ் அப்படின்னு பார்ப்போம். மெயினா வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. இப்போ எஸ்பெஷலி இப்போ தீபாவளி வரப்போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான செக்டர்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ மெயினா வந்து ஆட்டோ செக்டரை பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பெஷலி இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம், இதுக்கு ஃபெஸ்டிவலுக்கு சம்மந்தம் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்டரை முடிச்சிருவோம். ஆட்டோ செக்டரை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டியினுடைய எஸ்பெஷலி ஜிஎஸ்டி 2 வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஒவ்வொரு காருக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரைஸ். பட் ஆனால் காரினுடைய ரேட் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஒரு 1.5 to 2 lakhs ஆர் மேபி நீங்க பெரிய கார் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் மீன்ஸ் இது இப்போ டிஸ்கவுண்ட் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அதனோட பிரைஸே கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்து ஆட்டோ செக்டர்ஸ்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல இப்போ இருக்கு. அதுக்கு அடுத்தது தீபாவளி வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நார்மலா தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாலே மக்கள்லாம் அதிகமாக வந்து ஏன்னா இந்த மளிகை ஜாமான்லாம் அதிகமாக வாங்குவாங்க, ப்ரொஃபஷனல் ஐட்டம்லாம் அதிகமாக வாங்குவாங்க. எஸ்பெஷலி இந்த மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் எப்பயுமே பிஸியாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பலகாரம் செய்வாங்க, அது மாதிரி ஆயிலெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி எஃப்எம்சிஜி வந்து பீக்குக்கு போகணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எஃப்எம்சிஜி வந்து லாஸ்ட் 1 இயராகவே ரொம்ப டவுன்ல இருக்கு, ஒரு எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்.
பட் இப்போ தீபாவளி வர்றதுனால ஸோ டெஃபினட்டாக வந்து எஃப்எம்சிஜி வந்து ஓரளவு ரெக்கவரி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு டிஸ்க்ளைமருக்கு, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட வியூ. ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் உங்களுடைய அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃப்எம்சிஜியை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ பசங்க ஊருக்கு போகிறது இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய அந்த ஆன்லைன் புக்கிங்லாம் நிறைய நடக்கும். ஏர் புக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ட்ராவல் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பசங்கள்லாம் ஊருக்கு போவாங்க, அவங்க ஃபேமிலிக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா இது இந்தியாவுக்குள்ள ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல் கிடையாது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்னும் பொழுது டெஃபினட்டாக நிறைய ட்ராவல் வரும், ஆன்லைன் புக்கிங் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா டெக்ஸ்டைல்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ தீபாவளி வரப்பொழுது டெஃபினட்டாக வந்து எல்லாருமே ட்ரெஸ்லாம் வாங்குவாங்க. நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் ஆகும், அது உண்மைதான். பட் அட் த சேம் டைம் ஸோ நீங்கள் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணிங்கனாக்கா, லாஸ்ட் இயரில் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணுவாங்க. டெக்ஸ்டைல் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து சேல் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து சேல் வந்து நார்மல் இருக்கிற ஒர்க்கிங் டேவை விட இப்போ இது மாதிரி தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் நிறைய சேல் ஆகுன்றது உண்மைதான். அட் த சேம் டைம் லாஸ்ட் இயர் வந்து அவங்க இதே தீபாவளிக்கு வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து யூஎஸ்க்கோ அல்லது மற்ற கண்ட்ரிக்கோ எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு ஸோ இந்த வருஷம் வந்து எஸ்பெஷலி யூஎஸ்க்கு வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து 50% டேரிஃப் இருக்கிறதுனால அவங்களால அந்தளவு பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஷின் தான். ஸோ அதனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கும், ஐ மீன் இது பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் ஆனால் அது எந்த அளவு போகும் அப்படின்றது தெரியல. ஸோ அதை வந்து நீங்கள் ஒருவேளை டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்குது, அல்லது வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியை லுக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். குளோபல் அன்சர்டினிட்டி, ஏஎனோட ஹைப், அது மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அதே ரீசன் தான். ஸோ அதனால் அதை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ருப்பீஸ்னுடைய வேல்யூ டாலர் வேல்யூவோடு கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 88.74 இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.